ஆதிரொரு காலமதில் அம்மா நீ திருமுல்லை நகர்தனிலே அம்மா நீ அவராய் பச்சையானா ஆச்சரியமதாகவே ஒரு வாழை 3 குலை காத்திட அம்மா என் தாய பச்சையம்மா பச்சை வாழியம்மா அம்மா நீ ஆதரித்து அருள் புரிந்தார் அந்த ஆச்சார பொல்லாத 7 பேர் வீரர்களை அம்மா நீ ஆயனால் கருவறுத்தாய் அம்மா தாளும் பச்சமல குலத்தியா இந்த உலகம் எல்லாம் எம்மா நீ ஆடிய பெரும்பத்தான் அந்த ஆரிமுத்து சுவாமிய மின்பிடகவரா எம்மா நீ யானை மேல் காக்க வைத்தாய் அம்மா அம்மா ஆரிமுத்து சுவாமிய மிண்டிட கவலான மேல காக்க வைத்தாய் நீ ஆவேசம் கொண்டு பாரு அம்மா அந்த மானிடர முடியும் நிலபச்சை வாழியம்மா நீ ஆடிய வரங்கள் தந்தான் ஆதியே மன்னாதலிங்க சுவாமியுடன் அடியிடபாகம் கொண்டவளே மணி அருளாடு சிங்கநகரு அந்த முனிகப்பட்டு வாழப்பந்தல் எல்லையிலே அடியாவதாரணபுரம் வாழும் அழகு பச்ச வாழியுமையே இங்க பச்சை வாழி அம்மன் என்றால் இந்த அம்மா யாரு இவங்களுக்கு ஏன் பச்சை வாழி அம்மன் என்று திருநாமம் வந்தது தெரியுமா எப்படி சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று என்னாலும் ஒருவருக்கு ஒருவர் வேதங்களை பேசி அன்றாடம் சண்டைக்கிடுவார் யாரு உமா மகேஸ்வரியும் ஆண்டவன் சிவபெருமான் அன்றொரு காலத்திலே இந்த அம்மா என்ன கேட்டா சுவாமி ஐயா சக்தி பெரிதா சாமி சிவம் பெரிதா 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 சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சக்தி பெரிதா சிவம் பெரிதா சொல்லையான்னு கேட்டாங்க அவன் அப்ப இவர் என்ன சொல்றாரு என்ன சிவபெருமான் என்ன சொல்றாரு சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது உனக்கு அறியாதடா பெண்ணே தெரியாதடா அறியாதடா பெண்ணே தெரியாதடா உனக்கு அறியாததா தெரியாதா என்ன புதுசா கேக்குற பெண்ணையே பார்வதி சொன்னார் அப்ப இவரு மறுபடியும் கேட்கிறாரு பார்வதி சிவன் தான் பெரிது நீ சொல்லு சக்தி பெரிதா சிவம் பெரிதா நீ சொல்லு என்று சொன்னார் அப்ப இந்த அம்மா என்ன சொல்றா என்ன சுவாமி சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சாமி சக்தி தான் பெரிது சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சாமி அறியாததா உனக்கு புரியாததா அறியாததா உனக்கு புரியாததா என் ஆதி சிவன பெருமானே தெரியாதா ஆதிசிவ பெருமானே தெரியாதா என்னங்க நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க திரும்ப என்ன கேக்குறீங்களே சக்தி தான் பெரிதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க சிவன் தான் பெரிதுன்னு சிவபெருமான் சொல்றார் அப்ப போட்டி வார்த்தைகள் என்னது வாய் யுத்தம் அதிகமாகி போச்சு பார்த்தாங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க சுவாமி சிவன் தான் பெரிதுன்னு சொல்றல்ல அதை நானும் ஏத்துக்கிறேன் அதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் நான் கேட்கும் கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன என்ன பதில் இதுதானே கேட்கட்டுமா அந்த ஆகாயத்தில்
உதிக்க சூரியன் யார் ஆகாயத்தில் உதித்த சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் ஆகாயத்துல உதிக்கும் சூரியன் யாரு சந்திரன் யாரு இத சொல்லுங்க சிவம் பெருதுன்னு நானே அறிவிக்கிறேன் ஆமா அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அப்ப என்ன சொல்றாரு என்ன? அடி பைத்தியக்காரி இந்த சாதாரண ரகசியம் கூட தெரியாமல் என்னுடைய இடபாகத்திலே இத்தனை காலமாகத்தான் இருந்து வருகின்றார் ஆமா. ஆனா இது தெரியாமலே சக்தி தான் பெருதுன்னு என் கூட வாழாட வந்துட்டியே என்னே நிஜமா தெரியாதா தெரியாது. நிச்சயமா தெரியாதா தெரியாது. உனக்கு தெரியாதா பெண்ணே புரியாதா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாதா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா அங்க சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இலது அந்த கண்ணே சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இலது கண்ணே பாழா போன பார்வதி பைத்தியக்காரி இது கூட தெரியாது இருக்க சூரியன் என்னுடைய வலதுகன் சந்திரன் என்னுடைய இடதுகன் ஆமா இத சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கோவன்னா அடங்க ஒன்னா கோவம் வந்து போச்சு ஆமாமா. என்னது கோவம் வந்து போச்சு நூறே நாம இடபாகத்தில் இருந்தாலும் இவர் அப்பப்ப சாபம் கொடுத்தாலும் நாம சென்று தமிழ் சாப தொலைச்சு வந்தாலும் ஏமாத்துறதுக்கு ஒரு பெண் என்று பொய் சொல்வதற்கு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதா இன்னைக்கு எத்தனை காலம் தான் அவர் ஏமாற்றுவார் ஆமா. இன்னைக்கு ஏமாறுற மாதிரி கிடையாது கிடையாது. சூரியனும் சந்திரன் அவருடைய கண்கள் என்றால் ஆமா. இரு நேத்திரங்கள் என்றால் அதை மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம் மூடி பாப்போ என்று மூடி பாப்போ மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம் மூடி பாப்போ என்று மூடி பாப்போ இரு கண்களையோ இப்பொழுதே மூடி பார்ப்போம் இரு கண்களையோ இப்பொழுதே மூடி பாப்போ அந்த ரெண்டு கண்ணையும் இப்ப மூடி பார்ப்போம் ஆமா. அப்படி மூடணும்னு சொன்னா இவர் சொன்னது உண்மையா இருந்தா இருந்தா. இந்த உலகமே இருள்மயமாகணும் அப்படி இல்லை என்றால் வெளிச்சமா இருக்கும் அப்ப நம்ம கிட்ட மாட்டிப்பாரு சிவபெருமான் ஆமா ஆமா அப்படி என்று என் அன்னை உமையவள் சக்தி உமா மகேஸ்வரி என்ன செய்யறாங்க என்ன? அந்த பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண்ணோடினா பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண்ணோடினா அங்க பத்தினியாளான் தாயே பார்வதியும் தாயே பார்வதியோ பரமசிவனுடைய கண்ண பெண்ணால இருந்து மூடினாங்க ஆமா, ஆமா. அப்படி மூடின உடனே அண்டத்தோடு அண்டம் ஆயிரத்தெட்டு அண்டம் சப்த சாகரம் சப்தகுல பருவதம் 17 உலகமும் ஆமா. மேல 7 உலகம் கீழே 7 உலகம் உலகம் அதல சுதல மகாதல தராதல ரசாதல கனிஷ்ட பாதாளம் சொல்லக்கூடிய இந்த 17 உலகமும் என்ன ஆச்சு என்ன? அங்க இருட்டாய் பாச்சே எம்மா இருட்டாய் போச்சு இருட்டாய் போச்சே அம்மா இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டா போச்சே அடி ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனை கண்ணை மறைச்ச உடனே ஆமா. 17 உலகமும் இருள்மயமாகி விட்டது ஆமா. பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா ஐயோ. பரமசிவனுக்கு ஏதோ அசம்பாதம் இருந்து விட்டது ஆமா ஆமா அப்படி என்று அங்க தேவர்களும் மூவர்களும் தேடி வருகின்றார் கைலாயம் ஆமா இத பார்த்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்ன? அஞ்சு பயந்து விட்டால் ஆரணங்கு ஈஸ்வரியா பயந்து கொண்டு அந்த சிவனாருடைய அந்த கண்ணை மீண்டும் விடுவித்தால் கையை எடுத்தாங்க எடுத்த உடனே மீண்டும் உலகத்திலே ஒளி பிறந்தது வெளிச்சம் வந்தது ஆமா ஆமா வந்து போச்சு சிவபெருமானுக்கு கோபம் அடி பார்வதி சாமி. சண்டாளி சாமி. சாவத்ரோகி என்னுடைய வார்த்தையை நம்பாமல் ஆமா. என் கண் மறைத்தாயே உனக்கு சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே அவன் தன்னை பெண்ணே கொடுக்க போரே அடி சக்தி ஓமையாவளே பார்வதியே சக்தி ஓமயவரே பார்வதியே அடி சக்தி ஓமையாவளே பார்வதியே சக்தி ஓமயவரே பார்வதியே உனக்கு சாபம் கொடுக்க போறேன் ஆமா கொடுக்க போறியா என்னை விட்டு பிரிந்து இருந்தால்தான் என்னுடைய பெருமை என்னுடைய அருமை உனக்கு தெரியும் ஆமா. அப்படி என்று சொல்ல என்ன சொல்றாரு என்ன? நீ ஆட்டு மணல் எடுத்து ஆவு கால உண்டு செய்து ஆமா
அம்மானி சேட்டு மலரெடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து அரணிய பரணே கங்காதரன வென்று என்னை நோக்கி தேவ ஆண்டு ஆமா 100 வருடங்கள் என்னை பிரிந்து நீ தவமிருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க? அவ அழுதாள் அம்மா, அழுது புரண்டாள் அம்மா, அழுதாள் அம்மா, அழுது புரண்டாள் அம்மா, அழுதாள் அம்மா, அழுது புரண்டாள் அம்மா, அழுதாள் அம்மா, அழுது புரண்டாள் அம்மா. இந்த அரணாரை பிரியம்மனோ எல்லாம் மறி, அரணாரில் பிரியமனோ இல்லாமலே. சாமி நான் தெரியாம தவறு செய்து விட்டேன், ஆமா, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்னார். சாபம் கொடுத்ததுதான். நீ சென்று தவமிருக்க வேண்டும், சாபம் துளைத்து மீண்டும் வா அப்படி என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா எங்க போறாங்க? அந்த காசி போகும் அம்மா வழியை தேடி, காசி போகும் அம்மா வழியை தேடி, அந்த கம்பாதிக்காரைக்கு வராளம்மா, கம்பாதிக்காரைக்கு வராளம்மா. அதோ ஓடி வருகின்றார் ஆட்டங்களை தேடி. அவர் சொன்ன மாதிரி ஆட்டு மணலெடுத்து ஆவுகான உண்டு செய்து, சேட்டு மணலெடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்காங்க. எப்படி தவம் இருக்கின்றாங்க? அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி ஆதிசக்தி சிவன் பூசை செய்கிறாரா, ஆதிசக்தி சிவன் பூஜை செய்கிறாரா. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்கின்றார். கண்மூடி தவம் இருக்கின்றார். அப்படி தவம் புரியக்கூடிய வேலையிலே அதோ 100 ஆண்டு தேவ ஆண்டு முடிய போகின்ற தருணம் பார்த்தா சிவபெருமான் சடாபாரத்தில் இருக்கும்படியான கங்கா தேவி இந்த சிவபெருமானை இந்த பார்வதி இடமாக வந்தார். ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க விட மாட்டார். அதனால இவருடைய தவத்தை கலைக்கணும், எனது நிஷ்டையை குலைக்க வேண்டும். அப்படி என்று அந்த ஆத்துல காஞ்சு போய் வெறும் மணலா இருந்தது பாரு, அந்த காய்ந்து போன வற்றி ஆற்றிலே அந்த கங்கா தேவி என்ன சாதாரணமானவளா? என்ன செய்தா? அவ இருகாரையோ கங்கை பிறண்டு வாரா, இருகாரையோ கங்கை பிறண்டு வாரா, ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா, ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா, அவ ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா, ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா. தவத்தை குலைக்க வேண்டி இருகரையும் வெள்ளமாக பிறண்டு திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படியே பிறண்டு ஓ வெண்ட சத்தம் வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா பார்த்தா கண்ணை திறந்து, ஆஹா இந்த கங்கா தேவி சண்டாள பாவி இப்படி நம்முடைய தவத்தை கலைக்க வருகின்றாளே, இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு பரமசிவன். சரி சரி இடபாகம் போய் பேசிக்கிறேன் அப்படி என்று இந்த அம்மா யார கூப்பிட்டாங்க? யார கூப்பிட்டாங்க? ஐயோ ஹரி ஹரி நாராயணா, ஹரியோ ஹரி ஹரி நாராயணா, ஹரியோ ஹரி ஹரி நாராயணா, ஹரியோ ஹரி ஹரி நாராயணா, என்ற ஆபத்தில் காக்கிடவே வாராயண்ணா, ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா. அண்ணா கோவிந்தா நாராயணா என்று அந்த அம்பாள் கூக்குரல் விடுத்து அழுதார். அழுத உடனே தங்கச்சி அழும் பொழுது அண்ணன் பார்த்திருப்பாரா? திரைதா திரைதா துவாபர கலி என்று சொல்லக்கூடிய நான்குகத்திலும் எப்பொழுது அபய குரல் விடுத்தாலும் அண்ணா என்று அழுதாலும் ஓடி வந்து காப்பாற்றி அபயக்கரம் கொடுப்பவர் யாரு? மாயக்கண்ணன். இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார்? அந்த திருமாலாகப்பட்டவர் இந்த ஆற்றில வந்து பார்த்தார், கங்காதேவி தடுத்து பார்த்தார். அவங்க நிக்கிற மாதிரி இல்ல, தவத்தை கலைக்காக வேகமா வராங்க. அதனால இவர் என்ன செய்தார்? அந்த திருமால் நெடுமாலாகத்தானே அவதாரம் கொண்டு அந்த ஆற்றில என்ன செய்தாரு? அவ குறுக்க நல்லோ கோவிந்தன் படுத்தார் ஐயா, ஐயா வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா, அவர் வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா, குறுக்க படுத்தால் வருகின்ற வெள்ளத்தை
பெற்றெடுத்தார். ஆமா ஆமா. இந்த கங்கா தேவி வெள்ளத்தை தாண்டி போக முடியுமா? முடியாது. பகவானை தாண்டி போக முடியுமா? முடியாது. அவரை தாண்டி சென்றால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ? ஆமா. பகவானை அவமதித்ததாக சென்று விடும். பகவானை அவமதித்ததாக போய்விடும். ஆமா. அப்படி என்றுதானே இந்த அம்மா என்ன செய்தார்? அதோ தலைபாகம் வழியாக அணையப்படுத்திக் கொண்டு ஒரு பாகம். ஆமா. என்னது? தலை வழியாக. ஆமா. அதுவோ கால் மாட்டில் அது ஒரு பாகம். பாத வழியாக செய்யாறு பாலாரகத்தின் 2 ஆறுகளாக பிரிந்து ஓடியது. என்னாரு? செய்யாறு பாலாறு. அப்படி 2 ஆறுகளாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக இணைந்து அந்த அம்மா பூஜையை குலைக்க வருகின்றார். தவத்தை குலைக்க வருகின்றார். பார்த்தாங்க இந்த அம்மா ஆதி பராசக்தி அன்னை பார்வதி. ஆகா, மண்ணா லிங்கம் செய்து இத்தனை காலமாக போய் செய்து வருகின்றோமே, வருகின்ற வெள்ளப்பெருக்கு இந்த மண்ணா செய்த லிங்கத்தை இந்த ஆவுகானத்தை உடைத்து விட்டால் பூசை குழந்துவிடுமே. அப்படி என்று கங்காதேவி வந்து விட்டாலே, அருகில் வந்து விட்டாலே, அப்படி என்று இந்த அம்மா அஞ்சு பயந்து கொண்டு அது மண்ணா செய்யப்பட்ட லிங்கத்தை அவங்க என்ன செய்தாங்க? கரந்தி வீடும் லிங்கம், கரந்தி வீடும் அவ என்று சொல்லி கட்டி பிடித்தார். லிங்கம் கரைந்து விடுமே. அப்படி என்று அந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். அணைத்த வேளையில இதுதான் சமயம் என்று யாரு? சிவபெருமான் என்ன செய்தாரு? அந்த லிங்கத்தை உடைய கொண்டு அவர் அண்ட சராசரமாக ஆவேசமாக இருந்து அடி பைத்தியக்காரி ஆண் முகத்தினாலே நீ ஒரு நிஷ்டையில இருப்பதை மறந்து, தவநிலையில இருப்பதை மறந்து, கணவன் வேணும் என்ற ஆசையோடு என்னை கட்டி தழுவிவிட்டாய் என்று சொன்னார். ஐயோ சுவாமி, இல்லை சுவாமி, அந்த கங்காதேவி பெருக்கெடுத்து வந்து இந்த பூஜையை குளத்து விட போகின்றார், தவம் கலைந்து விட போகின்றது என்ற பயத்தினால்தான் சுவாமி நான் கட்டி அணைத்தேன். அப்படி என்று இந்த அம்மா அழுது புலம்புறாங்க. இவர் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. எப்பொழுது உன்னுடைய சனமாகப்பட்டது, உன்னுடைய மேனியாகப்பட்டது என் மீது பட்டதோ, இந்த கரத்தோடு இத்தனை ஆண்டு காலமாக நீ செய்து வந்த தவம் எல்லாம் இன்றோடு கலைந்து விட்டது. மீண்டும் தேவாண்டு 100 ஆண்டு தவம் இருந்து அது பூர்த்தி அடைந்தால் நான் உனக்கு மன்னாத லிங்கமாகத்தானே காட்சி கொடுப்பேன் என்றுதானே தோன்றி அது மீண்டும் சாபம் கொடுத்து மறைந்தார். இந்த நேரத்திலே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? நான் என்ன செய்ய போறேன் என்று அவ எங்கே அழுதாரம்மா ஈஸ்வரியா, அங்க எக்காலம் சென்றிடுமா ஈஸ்வரனை பார்த்திடவே, அழுது நல்லோ புறம்பி கொண்டு ஆதிசக்தி அருணயம்பதி தேடி வரா. அழுது புலம்பிக் கொண்டு அன்னை உமையவள் அருணயம்பதியை தேடி வருகின்றார். அப்படி தேடி வரும்படியான வேளையிலே தனக்கு பூஜைக்கு காவலாக என்னது பூஜைக்கு காவலாக மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டி யார கூப்பிடுறாங்க? அதோ தன்னுடைய இணைய மகனாக விளங்கபடியான திருமுருகப் பெருமான் ஐயா சக்தி வேடி வேலவனே, சக்தி வடி தாயாருக்கு துணையாக வந்திடையா, மகனே முருகா, உன் தகப்பனிட்ட சாபம் துளைக்க வேண்டி என்னுடைய பூஜைக்கு பக்கத்துணைக்கு அவராக வாயப்பா என்று நினைக்க அம்மா நான் வருகின்றேன் அப்படி என்று வந்தார். அப்படி நடக்கும்படியான வேலையிலே என்ன ஆச்சு? இந்த அம்மாவுக்கு ஆற்று மணல் கொப்பளிக்க அன்னையாரோ நடை நடக்க முடியாமல் அங்க உச்சியிலே வெயில் அடிக்க அவ உள்ளங்காலோ அம்மா கொப்பளிக்க மகனே முருகா, அம்மா என்ன
என்னால நடக்க முடியவில்லையடா. ஏம்மா? அப்படி என்று உச்சி வெயில் ஆத்து மணல் நடந்த அப்படி இருக்கும். ஆமா. அப்பா நீ சிறு பிள்ளை நடந்து விடுகின்றாய், தாயால் முடியவில்லை அப்பா என்றுதானே என்னுடைய சக்தி எல்லாம் புரிந்து கொண்ட யாரு? சிவபெருமான். அதனால என்னால நடக்க முடியவில்லை அப்பா அப்படி என்று சொல்லி அமர்ந்து விட்டார். ஓடி சென்றார். அருகினிலே சுத்தி பார்த்தா என்ன இருக்கு? பெரிய தோட்டம். என்ன தோட்டம்? வாழை 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 தோட்டம். அந்த வாழை தோட்டத்துல என்னென்ன மரம் இருக்கு? அங்க கறிவாழையா, எம்மா செவ்வாழையா, கரிவாழையா செவ்வாழையா, அங்க காய்ச்சிரலோ குடுங்கி வரும் மலவாழையா, காய்ச்சினலோ குடுங்கி வரும் மலவாழையா, கருவாழை செவ்வாழை காத்து குளிங்கணும் மலவாழை. எத்தனையோ விதமான வகையான வாழை மரங்கள். அந்த வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு அட வாழம் மகரே பந்தளிட்டா, வாழை மாற பந்தளிட்டா, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு. அம்மா வாழை மரத்தால பந்தல் போட்டேன், போதுமா என்று கேட்டா, எப்பா மகனே போது எப்பா, இங்கேயே நான் நோம்பரிக்க போறேன். அதுக்கு என்ன வேண்டும்? மலரும் ஜலம் வேண்டும். முந்தி முதலாக மலர் கூட பிறகு முதல்ல ஜலம் வேண்டும். ஜலம் கொண்டு வருவாயடா மகனே என்று சொல்ல எல்லா திசைகளும் சென்று பார்க்கின்ற எங்கேயுமே ஜலம் கிடையாது. அதோ 7 குன்றுகள். என்னது? 7 குன்றுகள். 7 குன்றுகள் இருந்தது. பார்த்தா அந்த குன்றுகள் மீதி ஏறி நின்று பார்ப்போம், தூரத்தில் எங்கேயா ஜலம் கிடைக்கா அப்படி என்று அந்த குன்றுகள் மேல் ஏறி அந்த ஜலம் இருக்குதான் பார்க்க சக்தி வேலை ஊன்றி நின்றார். அந்த சக்தி வேலும் பட்ட உடனே, அவருடைய திருப்பாதம் பட்ட உடனே இந்த 7 குன்றுகளும் திட்டு 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 என்று வெடித்து அதிலிருந்து யார் வர்றது? அங்க தாடி சாடை நல்ல குலுங்கிடவே, தவ யோகி 7 முனி ஓடி வர, தாடி சடை குலுங்க, கழுத்தில உத்ராட்ச மாலை, கையில கமண்டலம், காவி உண்ட பெருத்த சரீரம். 7 பேர் கல்ல வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே ஓடி வருகின்றார் முருகனிடத்தில். முருகன் இந்த 7 பேரையும் பார்த்து பயந்து கண்டு எங்க வராரு? அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா 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 மகனே அபயம் அம்மா, அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா என்று சொல்லி, அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா, அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா, அம்மா 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 என்று சொல்லி பார்த்தா மகனே முருகா ஏனப்பா ஓடி வருகா என்று கேட்டார். அம்மா நான் ஜலம் எடுக்க சென்றேன், எங்கும் ஜலம் காணவில்லை. இந்த சித்திரை மாத கத்திரி வெயில். என்னது? சித்திரை மாத கத்திரி வெயில். கத்திரி வெயிலே எல்லா இடமும் காய்ந்து உழந்து போய் கிடக்கின்றது. ஜலம் இல்லை என்று இந்த 7 குன்றுகள் மேல் ஏறி பார்த்தா எங்கேயாவது தூரத்தில் ஜலம் இருந்தா தெரியும் என்று ஏறி என்னுடைய சக்தி வேலை ஊன்றி எட்டி பார்த்தேன். அம்மா இந்த 7 குன்றுகளும் திடீர் திடீர் என்று வெடித்து அதிலே இருந்து யாரோ தெரியவில்லை தவ முனிகள் யோகிகள் யாரோ சாமியார்கள் எனக்கு சாபம் கொடுக்க என்ன தெரிஞ்சிட்டு வராங்க. அம்மா நான் அஞ்சு பயந்து ஓடி வந்து விட்டேன்னு சொன்னார். இவர் சொல்லி முடிக்கவும் அந்த 7 முனிகள் அங்கே வரவும் சரியாக அப்பா நீங்கள் யார்? என் பிள்ளை என்ன தவறு செய்தான்? உங்களுடைய தவத்தை குலைத்து விட்டானா? சொல்லுங்களையா என்று கேட்டார். அம்மா எங்களுடைய தவத்தை உங்கள் பிள்ளை குலைக்கவில்லை. நாங்கள் பெற்ற சாபத்தினாலே நாங்கள் 7 பேரும் 7 குண்டுகளாக இருந்தோம். எங்களுக்கு சாப விமோசனம் என்னவென்றால் முருகப்பெருமானுடைய திருப்பாதமோ அவருடைய சக்தி ஆயுதமோ எப்பொழுது எங்கள் மீது படுகின்றதோ அன்றோடு எங்களுக்கு சாப விமோசனம் என்று சாபம். இன்று திருமுருகப் பெருமானுடைய திருப்பாதமும் அவருடைய சக்தி வேறும் பட்ட காரணத்தினாலே இன்று எங்களுக்கு சாபம் தெரிந்து விட்டதம்மா அப்படி என்று சொன்னார். ஐயா நீங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன கேட்டார். என்ன சொல்றாங்க? முத்துமுனி, லாடமுனி, கருமுனி, செம்முனி, கும்பமுனி, ஏதமுனி, சட்டாமுனி.
நாங்கள் 7 பேர் அம்மா அப்படி என்று சொன்னார். சரி, உங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அம்மா, உங்களுடைய தவம் பூர்த்தி அடையாமல், என்னது தவம் பூர்த்தி அடையாமல் நாங்கள் ஒரே ஒரு அடி கூட பிரட்டி வைக்க மாட்டோம். உங்களால் சாபம் தீர்ந்த எங்களுக்கு இதோ எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு காவலாக இருக்கின்றோம். அப்படி என்று அம்பாவுடைய தவறலைக்கு 7 பேர் காவலாய் அமைந்து விட்டார். இவர்களும் தவம் இருக்க, இந்த அம்மாவும் தவம் இருக்க, ஜலரும் மலரும் கொண்டு வந்து முருகப்பெருமான் விளையாட புறப்பட்டு விட்டார். அந்த நேரத்திலே அந்தர வீரன், ஆகாய வீரன், மந்திர வீரன், மகேந்திர வீரன், எரி வீரன், ரணவீரன், அதோ அக்கினி வீரன், பாதாள வீரன் சொல்லக்கூடிய அந்த அசுர குலத்தை சேர்ந்த யாரு அந்த பாதாள வீரன், பாதாள வீரன், பாதாள அரக்கன் சொல்வார்கள். அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார். இந்த முருகப்பெருமான் மறுபடியும் சூரர்களை சந்தாரம் செய்ய புறப்பட்டு விடுவான். இவன் தாயோடு அங்கே இருக்க வேண்டும். இந்த தேவைகளை எல்லாம் நாம் அழித்து சந்தாரம் செய்ய வேண்டும். அப்படி என்று அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் கண்மூடி தவம் இருக்கும். இந்த பார்வதி அம்மனுடைய அந்த தவறலைக்கு ஓடி வந்தார். இந்த 7 மணிகளும் தவம் இருக்க, அன்னையும் தவம் இருக்க, யாருக்குமே அம்மா தெரியாமலே, யாருக்குமே தெரியாமலே, அங்கொருவர் அம்மா காணாமலே, அங்கொருவர் அம்மா காணாமலே, யாருக்கும் தெரியாமல் அங்கொருவர் காணாமல் பூஜை பெட்டி களவாடி சென்று விட்டார். யாரு பாதாள அரக்கன். பாதாள அரக்கன். அப்படி செல்லக்கூடிய வேலையிலே அதுவும் அந்த பூஜை பெட்டி எடுத்துட்டு எங்க போறான்? நான் முன்னே குறிப்பிட்டது போல கீழே 7 உலகம், அதல சுதல மகாதல தராதல அசாதல கனிஷ்ட அந்த பாதாள உலகம் சென்று விட்டார். ஆமா, அப்படி சென்ற வேலையிலே இந்த அம்மா கண் வைத்து பார்த்தா தவம் குறைந்து விட்டது. ஆகா, இந்த தவம் மீண்டும் தொடர வேண்டும் என்றார். இந்த பூஜை பெட்டி வேண்டும். இந்த 7 மணிகளத்தில் அழுது புலம்புகின்றார். அவர்களாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. அப்பொழுது மறுபடியும் யாரை கூப்பிடுறாங்க? அண்ணா கோவிந்தா, அண்ணா அண்ணா மணி வண்ணா வண்ணா, அண்ணா மணி வண்ணா வண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, அண்ணா என்னை ஆபத்து வேலையிலே காக்க வேணும் அண்ணா கோவிந்தா அப்படி என்று எழுதார். சரி, இந்த பாதாள வீரனாகப்பட்டவன் அதோ திருப்பார்கடலே சென்று மூழ்கி விட்டான். பாதாளத்தில் இருக்கான். அவனை பிடிக்கிறன்னா அவனுக்கு தகுந்த அவதாரம் கொள்ள வேண்டும். அப்படி என்று 7 முனிக்கு இளைய முனியாக, எப்பணி வாழும் முனி சுவாமியாக அவர் வரிவெடுத்தார் எம்பெருமான். எப்படி வராரு? அண்டராதரமாய் அதட்டியத்தார் எழுந்து அண்டரண்டம் கிடுகிடுங்க ஆர்ப்பரித்த 7 முனியும் தண்டையொடு வெண்டையோ சகிரால் அபதக்கமோ அவர் சதுர்பூஜை நெட்டி அழகும். அம்மா அஞ்ச வேண்டாம், அண்ணன் இருக்க அரை நாளில் அவனை பிடித்து வருகின்றேன், உன்னுடைய பூஜை பெட்டி மீட்டு வருகின்றேன். அப்படி என்று எவ்வளவு தூரம் ஒரு அடி வைக்கிறார் தெரியுமா? அவர் தூக்கி அடி வைத்தாரையா, தூக்கி அடி வைத்தாரையா, 90 கதவழி, 90 கதவழி அவர் எடுத்து அடி வைத்தாரையா, எடுத்து அடி வைத்தாரையா, 800 கதவழி, 800 கதவழி. அப்படி 8 அடி வைத்து வருகின்றார். அதோ பார்க்கலுக்கு போனாரு. அவர் என்ன செய்தாரு? மண்டியிட்டு அமர்ந்து தன்னுடைய நாசிகினால் உறிஞ்சுகின்றார் கடல் ஜலத்தை. அப்படி உறிஞ்சும்படியான வேலையிலே 3 சுற்று முழு ஜலமோ வடிந்து விட்டது. அதில் இருக்கின்ற மச்சங்கள் சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் ஓடி வந்து எம்பெருமானே நாராயணா, உன்னுடைய அவதாரமான நாங்கள் இந்த ஜலத்தை நம்பி வாழ்கின்றோம், அசுரனை அழிக்க வேண்டி எங்களுடைய உயிரை கொள்ளலாமா? அப்படி என்று அவையை குழுவெடுத்து வாழ்முனி தோல் புறத்திலே 2 சேர்க்கைகள் ஓடி வந்து ஆண்டவனத்திலே அவையை குழுவெடுத்ததான். ஐயா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு.
காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. அதனாலே உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை. அப்படி என்று முழு ஜலத்தையும் உள்ளே இழுத்தார். இழுத்த வேளையிலே அஞ்சு பயந்து ஓடினான் பாதாள வீரன். அப்படி ஓடக்கூடிய வேளையிலே அவனை மயிர் பிடித்து இழுத்து வந்து தாயாருடைய தவறலை கொண்டு வந்து மீண்டும் அம்பா தவறலையை துவங்குகின்றார். இவனை இப்படியே விட்டார் இனி தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பான். அப்படி என்று இந்த அம்பாவுடைய பூஜை முடியும் வரை என்ன செய்யறோம்? காவலுக்கு நாம வாசல்ல உட்காரணும். அப்படி என்று எங்கள் வாழ்வுமணி சுவாமியாகப்பட்டவர் அந்த பாதாள வீரனை அவன் அப்பவே கொண்டு இருப்பார். ஏன் அவனை கொல்லவில்லை? எதுக்காக அவனை வதை செய்யவில்லை? மிகுந்த சிவபக்தி உடையவன். அதனாலே அவனை கொல்லாமல் வண்ணமாக அவனுக்கு உயிர் பெற்று கொடுத்து தன்னுடைய பாதத்திலே வைத்து அதோ தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த பாதாளவருடைய சிரசில வைத்து அப்பாவுடைய காவலுக்கு நின்றார். தேவ வருடம் பூர்த்தியானது. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து வெட்டி வைத்தாரே வாழை மரம். அந்த வாழை மர பந்தலிலே வாழ்வரசு தவம் இருக்க என்ன நடந்தது? அங்க வெட்டி வச்ச எம்மன்னைக்கு வாழை மரம் வாழை மரம் அங்க துளிர் வெட்டி எம்மாடி காய்க்கூதடி வெட்டி வச்ச தாயாரே வாழை மரம் வாழை மரம் தாயே வெட்டி வச்ச வாழை மரம் துளிவிட்டு காய்க்க அது ஒரு வாழை 3 குலை காய்க்க ஆச்சரியமாகத்தானே அம்பாள் தவம் முடிந்தது. சிவபெருமான் மன்னாத லிங்கமாக மன்னாத சுவாமியாக காட்சி கொடுத்து அம்மா நீ பச்சை வாழை பந்தலிலே பச்சை நிதியுமாக இருந்து தவம் இருந்து முடித்ததினாலே இன்று முதல் நீ பச்சை அம்மன் என்றும் இந்த வாழை பந்தலிட்டு நீ தவம் இருந்த இடம் வாழை பந்தல் என்றும் முனிகப்பட்டிலே நீ அருள்மிகும் பச்சையம்மனாகவும் அதோ சென்னையிலே திருமுல்லை வாயிலே அருள் தரும் பச்சையம்மனாகத்தானே ஆலயம் கொண்ட அருள்வாளி பாய். நீ மக்களுக்கு கும்பிட்டோருக்கு குலதெய்வமாகவும் காவதெய்வமாகத்தான் இருப்பாய். பச்சையம்மன் என்றும் பச்சை வாழி அம்மன் என்றும் இந்த உலகமெல்லாம் அருள் கொடுப்பாய். அப்படி என்று சொல்ல இந்த அம்மா ஏண்டி அழைக்கின்ற வேலையிலே அவ எழுமுடி குட்டா மூடலா